நீங்கள் ரொம்பவே நல்லா இருந்துட்டுருக்கீங்க. ஆனால் அப்படி இருக்க உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு மென்டல் அசைலமில் சேர்த்து விட்றாங்க. அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் நல்லா தாண்டா இருக்கேன், என்னை வெளியே விட்டுருங்கடா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் கூட அவங்க கேட்காம உங்களை உள்ளேயே வச்சுருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் உங்களை ட்ரீட்மெண்ட்டுன்ற பேரில் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் ரன் பண்ணி பார்க்குறாங்க. இந்த டைமில் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸை கூட நீங்கள் அந்த இடத்துல பார்க்குறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு பல ஹாஸ்பிட்டல்ஸ் நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் ஸ்ரீஹரி அண்ட் வெல்கம் டு மை சேனல். பீச்வர்த் அசைலம் பேர் ரொம்ப நல்லா இருக்கே, ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 1200 பேஷண்ட்ஸ் இருந்திருக்காங்க. 1200 பேருமே பேஷண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா 1200 பேஷண்ட்டில் பாதி பேர் குணமானவங்க தான். நான் இன்ட்ரோலேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னால் யாரும் நம்ப போகிறதும் இல்லை, உங்களை வெளியே விட போகிறதும் இல்லை. உங்களுக்கு உள்ளே வரக்கு கிட்டத்தட்ட 2 சிக்னேச்சர் வேணும். ஆனால் வெளியே போகணும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து சிக்னேச்சர் வேணும். உங்களுக்கு சிம்பிளான வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் உள்ளே வரது ரொம்பவே ஈஸி, ஆனால் வெளியே போகணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். 19th செஞ்சுரியில் தான் மென்டல் இல்னஸ்க்கான ட்ரீட்மெண்ட் நிறையவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் 18th செஞ்சுரியிலேருந்து ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுன்ற பேரில் சித்திரவதை தான் பண்ணுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ரொம்பவே காட்டுத்தனமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அடங்காதவங்களை ஃபஸ்ட்டு பிடிச்சி சங்கிலி போட்டு கட்டி வைப்பாங்க. அப்படியும் அடங்காமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை தானே கடித்து செல்ஃப் ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இது ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க மென்டலாக அஃபெக்டாக இருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணுறவங்க திருப்பி பண்ணவே கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அவங்களோட பல்ல பிடுங்கி இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதடான்னு சொல்லுவாங்க. திருப்பியும் அது மாதிரி பண்ணுறவங்கள 2 பல்ல பிடுங்கி பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. திருப்பியும் கேட்காம பண்ணுறவங்கள முழு பல்லையும் பிடுங்கி பொக்கையாக்கிடுவாங்க. பல்லு இருந்தால் தானே கடிப்பேன், இல்லைன்னா எப்படி கடிப்பேன்னு நினச்சிருப்பாங்க போல். இந்த ஹாஸ்பிட்டலில் லெபாட்டமி அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லெபாட்டமினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கல்லை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்கல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்க எலும்பு தான். இந்த எலும்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா நம்ம பிரெயினை அது பாதுகாக்கிறனால. பட் ஆனால் இந்த ஸ்கல் ஒரு இடத்துல ரொம்பவே வீக்காக இருக்கும். அது எந்த இடம்னா இந்த கண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எலும்பில் தான். அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்க எலும்பு ரொம்பவே தின்னாக இருக்கும், ரொம்பவே வீக்காகவும் இருக்கும். அதனால் அந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலும்பில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அந்த ஹோல் வழியில் பிரெயின் ஆக்சஸ் பண்ணுவாங்க. பிரெயினில் சில நர்வ்ஸை கட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த பேஷண்ட்டை காம் பண்ணுறதுக்காகவும் சில ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காகவும். இதுக்கு பேர் தான் லேபட்டாமி. இந்த ட்ரீட்மெண்ட் அப்போ கண்டிப்பாக அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. பட் ஆனால் நான் முன்னாடி சொன்னல பல்லு பிடுங்குவாங்கன்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட் அப்போ சிலப்போ அனஸ்தீஷியா கொடுப்பாங்க, சிலப்போ கொடுக்கவே மாட்டாங்க. அந்த டைமில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல உள்ளே போனதில் 1/3 பங்கு பீப்புள் இறந்துட்டதை சொல்லியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் க்ளோஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1995லேயே மூடிட்டாங்க. பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸை விடுறது பதிலாக டூரிஸ்ட் உள்ள விடுறாங்க. உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியாவில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு டிக்கெட்டை போட்டு போங்க, ஆன்லைன்லேயே ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நிறைய டூரிஸ்ட் கைட்ஸ் இருப்பாங்க. அவங்க உங்களை நைட்டு கூட்டு போய் பேய் எல்லாம் காட்டுவாங்க. பேயான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இந்த ஹாஸ்பிட்டலில் பேயும் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க ஒரு வயசானவங்களையும் ஒரு சின்ன குழந்தையும் பார்த்ததா சொல்கிறாங்க. அந்த சின்ன குழந்தை நம்மக்கிட்ட பேச ட்ரை பண்ணுமா, பட் ஆனால் அது என்ன பேசுதுன்னு நமக்கு புரியாதான். நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டைம் கிடச்சா போயிட்டு வருவீங்களான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏத்தன்ஸ் லுனாட்டிக் அசைலம். இந்த அசைலமில் எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துவாங்கன்னா, சிவில் வார் முடிச்சுட்டு பிடிஎஸ்சி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடுவாங்க. பிடிஎஸ்சினா என்னன்னா, அந்த சோல்ஜர்ஸ் அந்த வாரில் ரொம்பவே கோரமான சம்பவங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த சம்பவத்தை எல்லாம் அந்த சோல்ஜர்ஸ் அவங்க மண்டையில ஓட்டிகிட்டு இருக்கனால அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிடுவாங்க. அந்த விஷயத்தை க்யூர் பண்ணுறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்திருக்காங்க. இந்த சோல்ஜர்ஸோட சேர்ந்து மென்டலாக டிஸ்டர்ப்டான சின்ன குழந்தைகளையும் கிரிமினல்ஸையும் கூட்டிகிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம முன்னாடி பார்த்த விஷயங்களுக்காகலாம் ஃபேமஸ் ஆகலை. இந்த ஹாஸ்பிட்டல் ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணமே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணோட பேர் மார்கரெட் ஷில்லிங். மார்கரெட் ஷில்லிங் அப்படின்ற இந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளாவே இருந்துட்டு வந்திருக்கா. இந்த பொண்ணை திடீர்னு காணும்னு சொல்லி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எவ்வளவோ தேடியும் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணி 42 நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் உயிரோட கிடையாது. அந்த பொண்ணோட பாடியை அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருக்க யூஸ் பண்ணாத பில்டிங்கில் ஒரு லாக்டு ரூம்குள்ளார கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்து 42 நாளைக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறனால அந்த பாடி ரொம்பவே டீகம்போஸ் ஆயிடுச்சு. அந்த அழுகி போன பாடியிலேருந்து நிறைய திரவங்கள் இறங்கி அந்த கான்கிரீட்குள்ளே போயிருக்கு. போனனால அந்த கான்கிரீட்டில் ஒரு மார்க்கே உருவாயிருக்கு. அந்த மார்க்கை என்ன பண்ணியும் அவங்களால அழிக்கவே முடியல. அந்த மார்க் இப்போ போய் நீங்கள் பார்த்தா கூட அந்த இடத்துல இருக்கும். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கும் போது அந்த பொண்ணு ஒரு ட்ரெஸ் கூட போடல. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பக்கத்திலே ரொம்பவே நீட்டாக மடிச்சு வச்சிருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்னு சொல்லி ஒரு ஹைப்போதசிஸ்க்கு வந்தாங்க. அது என்னன்னா, இந்த பொண்ணுக்கு சிவியரான ஹைப்போதெர்மி அட்டாக் வந்திருக்கணும். அப்படின்னா ஒருத்தவங்களோட பாடி சிவியரான கோல்டை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க பிரெயின் அது கோல்டு இல்லை, அது ரொம்ப ஹீட்டுன்னு சொல்லி மாற்றி சிக்னல் அனுப்பும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அந்த பர்சனே அவங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த சூடை தணிக்கிறதுக்காக. பட் ஆனால் அவங்க சூடாக இருக்க மாட்டாங்க, ரொம்பவே கோல்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய ஹார்ட் அட்டாக் நடக்கும். ஸோ மார்கரெட் ஷில்லிங் செத்ததுக்கான ஒரே ரீசன் என்னன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆனது. இது எல்லாமே நடந்ததுக்கப்புறம் அந்த அசைலமை ஒரு ஆர்ட் மியூசியமாக மாற்றிடுறாங்க. அந்த ஆர்ட் மியூசியமுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பொண்ணை பார்த்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க.
சில பேர் அந்த பொண்ணை அதே ரூமில் அந்த ஜன்னல் வழியில் கீழே எட்டி பார்த்துருக்க மாதிரியும் பார்த்துருக்காங்க. இன்னும் சில பேர் அதே ரூமை அந்த பொண்ணை திறக்க ட்ரை பண்ணுற மாதிரியும் பார்த்துருக்காங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் செவுத்தில் ஐ எம் நாட் கிரேசி அப்படின்னு எழுதியிருக்க மாதிரி வேர்டிங்ஸ் பார்த்துருக்காங்க. பைபரி ஸ்டேட் மென்டல் அசைலம் பேர் எப்படி இவ்வளோ பெருசாக இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க பேஷண்ட்ஸோ ரொம்பவே அதிகமாக இருந்திருக்காங்க. அது எப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் இத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு தப்பே நடந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க நிறைய பேஷண்ட்ஸை தப்பாக டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, சில பேர் ட்ரக் அடிக்டாக இருப்பாங்கல்ல அவங்களையும், சில பேர் ஹோம்லெஸ்ஸாக இருப்பாங்கல்ல அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து இவங்களை இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் மனநிலை சரியில்லைன்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. இதனாலேயே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க பேஷண்ட்ஸ் ரொம்பவே அதிகமானாங்க. அந்த பேஷண்ட்ஸை சமாளிக்கிறதுக்கான ஃபண்ட்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட இல்லை. இதனாலேயே அவங்களால அந்த ஹாஸ்பிட்டலை மெயின்டைன் பண்ண முடியல, அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அதனால் அந்த பேஷண்ட்ஸை பார்த்துக்கக்கூடிய ஆட்கள் கம்மியாச்சு. இது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த பேஷண்ட்ஸ்க்கு தங்குறதுக்கு ஒரு நல்ல பெட்டு கூட இல்லை, போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல துணி இல்லை, சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கூட கரெக்டாக இல்லை. ஏதோ ஒரு ஆடு மாடுகளை ட்ரீட் பண்ணுற மாதிரி அங்கே இருக்க பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சார்லி லார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை பப்ளிஷுமே பண்ணியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான ஃபோட்டோஸ் என்னென்னா, ஒரு சில பேர் இடம் இல்லாமல் ரொம்ப குறுக்கடாக நெருக்கி படுத்திருக்க மாதிரியும், இன்னும் சில ஃபோட்டோஸில் ஹால்வேஸில் க்ளீனே பண்ணாமல் தரைய ஹியூமன் ஃபீசிஸ், அதாவது ஹியூமனோட வேஸ்ட் இருக்கும்ல, அந்த வேஸ்ட்லாம் நிறைய ஃப்ளோ ஆகிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு. இதோட முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, இங்கே இருக்க பேஷண்ட்ஸை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எப்படி எல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க பேஷண்ட்ஸில் நிறையா பேர்த்த ரொம்பவே அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பெண்களை செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து ஒருத்தர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா, அவரோட பல்ல அனஸ்தீஷியாவே இல்லாமல் பிடுங்கின மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதனாலேயே நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.